ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்தில், நீ வெறுமா படைக்கவில்லை, நீ சும்மா படைக்கல, நீ ஒண்ணு எனக்கு இவ்வளவு கொடுத்துருக்க, இது நீ சும்மா கொடுக்கல, ஏதோ ஒரு சோதிச்சு கொடுக்கற. ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலன், நீ வெறுமனே படைக்கவில்லை, சுபஹானக்க நீ தான் தூய்மையான, நாங்க எல்லாம் அவுட், சுபஹானக்க ஃபகினா அதாபன, எனவே என்னை நரக நெருப்பிலிருந்து காப்பாயாக ப்ளீஸ். துவா செய்வார்கள் யாரு? அறிவுடையவர்கள். அந்த மாதிரி சிந்தனையே நமக்கு வரல. ஆச்சரியம் ஆச்சரியம், சிரிப்பு, ஆஹா ஓஹோ, பிரம்மாண்டம், பிரமிப்பு. ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலன், இந்த இதை பாக்குறீங்க, இந்த ப்ராஜெக்ட்ல பாக்குறீங்க, இங்கே இவ்வளவு தூரம் போதா? ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலன், லேப்டாப்ல இருந்து இங்க வச்சு இதாழ்த்தினா வருது. ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலன் ஃபகினாதா பண்ணா, சுபஹானக ஃபகினாதா பண்ணா. ஒன்னையும் நீங்க நரகத்தை நினைச்சு பாருங்க, தர்த்திப்பாயிலாம், த பெர்ஃபெக்ட் பர்சனா. மறுமையை நினைச்சா போதுங்கிறாங்க. அதனால தான் குரான்ல 3/4 மறுமை, ஏகத்துவம் துதுத்துவம் மறுமை. மறுமை சிந்தனை எல்லாம் ஒரு மனிதனை புலம் போட்டு விடும் இன்ஷா அல்லாஹ். எப்படி இருக்க சொல்றாங்க? குல் கூறுவீராக, இன்ன ஸலாத்த வ நுஸ்கி வ மஹ்யா வல் மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய மெய்யாக என்னுடைய தொழுகையும் என்னுடைய குர்பானியும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணம் எல்லாம் அல்லாஹ்வின் இறைவனாகி அல்லாஹ், அகிலங்களின் இறைவனாகி அல்லாஹ்வுக்கு சொந்தமாகும். லா ஷரீக லஹு, அவனுக்கு எந்த ஒரு இணை துணையும் இல்லை. வபிதாலிக்க, நான் ஏவப்பட்டு, அதை கொண்டு எதை கொண்டு உமிர்த்து, நான் இதை கொண்டு ஏவப்பட்டுள்ளேன். வஅன அவ்வலுல் முஸ்லிமீன், அவ்வல் என்னங்க? ஃபர்ஸ்ட். முஸ்லிமின்னா முஸ்லிம்கள். அவ்வலுல் முஸ்லிமின் என்ன ஏவப்பட்டுள்ளேன்? நான் முஸ்லிம்களில் முதன்மையானவனாக இருப்பேன் என்று நான் ஏவப்பட்டுள்ளேன். வபிதாலிக்க உமிர்த்து அன அவ்வலுல் முஸ்லிமீன், நான் முதன்மையான முஸ்லீம். முதன்மையான முஸ்லீம் யாரு? ஒலிம்பிக்ல 100 மீட்டர் ஓட்டத்தில் 10 செகண்ட்ல வந்தவன் யாரு? ஃபர்ஸ்ட். 9 செகண்ட் வந்தா அவனோட ஃபர்ஸ்ட். முஸ்லீம்ல யாரு முதல் வரணும்? போட்டி போடணும். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடணுங்கிற அல்லாஹ் தஆலா இதுல வபிதாலிக்க உமிர்த்து ஆனா முஸ்லிமான ஆனா அவ்வல் முஸ்லிமீன், போட்டி போடுங்கிறான், பொறாமப்படுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போட்டி போடுவோம். எதுல போட்டி போடுறோம்? உலக விளையாட்டுல போட்டி போட்டுட்டு இருக்கோம். இது வரைக்கும் வந்துட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். இந்த வயசு வரைக்கும் வந்துட்டோம். இதுக்கப்புறம் நமக்கு கிடைக்க போறது என்ன? முதுமை, அதுக்கப்புறம் மரணம். வரப்போற முதுமை. முதுமை எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? முதுமைங்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? நாம காலத்துல நாம பெற்றோர்களை எப்படி வச்சிருக்கிறோம்? நம்மளை விட நம்ம பிள்ளைங்க இதை விட மோசமா இருப்பாங்க, இதை விட ஈரம் இல்லாமல் இருப்பார்கள். ஏன்னா அவங்க பாக்குறதுல என்ன? அந்த சண்டை, காமிக்ஸ் புக்கு சண்டை, வீடியோ கேம் சண்டை பாத்தீங்கன்னா எல்லாரும் அடிக்கிறதுக்கே தான். எல்லா கேமும் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு மிருகத்தனமான வாழ்க்கையை அவங்க வாழ வச்சிருக்கோம். நம்ம டிவியில, சீரியல்ல, கார்ட்டூன்ல சிரிக்கிறான். 15 வருஷம் கழிச்சு நீங்க என்ன பண்ண? அவன் மிஷின் கண்டா சூப்பர் இதுல கிடைக்கும், சுல்தான் சென்ற அங்கே குடுக்குடுவான், நம்மள முடிஞ்சு. அப்படிப்பட்ட வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த முதுமை வரும்போது அவர்கள் என்ன செய்வார்கள்? நம்மளை எப்படி பாதுகாப்பார்கள்? எங்கு செல்வார்கள்? எங்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள்? நம்ம கண்ணுக்கு எதுக்க நமக்கு பெரிய பிரச்சனை வரும்போது அல்லாஹ் காப்பாத்துட்டோம். அந்த மாதிரி வியாதியின் போது ஆபரேஷனுக்கு உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவாகும் போது நம்ம காதுபட நம்ம பிள்ளைங்க 10 லட்சமா என்னால சமாளிக்க முடியாதுன்னு சொன்னா அந்த சமயத்தில் நீங்கள் படும் வேதனை நினைத்து பாருங்கள். என்னால இவ்வளவு முடியாதேன்னு கையை பசைஞ்சாங்கன்னா உங்க கதி என்ன ஆகும்? அவர்கள் எங்கு இருப்பார்கள்? என்ன சாப்பாடு? யார் தூக்குவா? யாரு மலைஜலம் கழிக்க வைப்பா? யாரு எடுத்துட்டு வருவா? யாரு பராமரிப்பா? யாரு மருந்து கொடுப்பா? பையன் வீட்டுல இருக்கிறதா? மருமக வீட்டுல இருக்கிறதா? எங்க இருப்போம்? எங்க எந்திருப்போம்? சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய வேதனை! இந்த வேதனையை நாமும் அனுபவிக்க போகிறோம். அதையும் மீறி, அதையும் தாண்டி வந்தா என்ன வரும்? நீ சந்திக்க போகும் முதுமையும் உனக்கு வேதனை தான். முதுமையின் முடிவு மனிதா, எதற்குமே நிச்சயமற்ற இந்த உலகம் உனக்கு நிச்சயமாக வாக்களிக்கும் அடுத்த இடம் ஒன்றே ஒன்றுதான், அதுதான் மரணம். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுகித்தே தீர வேண்டும். மனிதர்கள் செய்யும் அக்கிரமங்களுக்காக அல்லாஹ் அவர்களை உடனுக்குடன் பிடித்து தண்டிப்பதாக இருந்தால் உயிர் பிராணிகள் ஒன்றையுமே பூமியில் விட்டு வைக்க மாட்டான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை அவர்களை பிடிக்காது பிற்படுத்துகிறான். அவர்களுடைய தவணை வந்து விட்டாலோ ஒரு கணமேனும் தண்டனை பெறுவதில் அவர்கள் பிந்தவும் மாட்டார்கள், முந்தவும் மாட்டார்கள். மனிதா, வருந்தி திருந்துவதற்கான காலதாமதத்திற்கோ அவகாசத்திற்கோ எந்தவித உத்தரவாதமும் இல்லை.
நீ செல்ல வேண்டிய இறுதி பயண நேரம் எந்த இடத்திலும் எந்த வினாடியிலும் வரலாம். மரணத்துக்காக உன்னை தயார் செய்தாயா? நீ நுழையப் போவது சொர்க்கமா நரகமா? எத்தனை முறை உனக்கு மரண சிந்தனை வந்தது? உன் உடம்பை குளிப்பாட்டி கவனிடப்பட்டு மன்னரைக்கு கொண்டு போகும் தருணத்தை நினைத்துப்பார். لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கபன், நீ மிகவும் நேசித்த இந்த உலகம் உனக்கு அளிக்கும் இறுதி ஆடை. கபரை நோக்கிய உலகின் கடைசி பயணம். கபர், இந்த உலகம் உனக்கு அளிக்கும் இறுதி இடம். أشهد أن محمدا عبده ورسوله. لا إله إلا الله محمد رسول الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. لا إله إلا الله محمد رسول الله. قولوا إنا لله وإنا إليه راجعون. شهادة. உறவுகள் அழுகை. ஆனால் அதனால் உனக்கு என்ன பலன்? வைக்காதீங்க என்னதுல வைக்காதீங்க என்னதுல. உனக்கு முன்னால் பார், அதோ அந்த குடிதான் நீ தனியாக தங்கப் போகும் வீடு. நீண்ட நாட்களாக உன் வருகையை அது எதிர்பார்த்து காத்திருக்கின்றது. புழுக்களும் பாம்புகளும் அதில் வாழ்கின்றன. அதுதான் 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 கபர். குழி மூடப்படும் போது அனைவரையும் தனியே விட்டு போகாதீர்கள் என்று கதறுவாய். உன் அருகிலேயே இருக்கச் சொல்லி அழுவாய். ஆனால் உன் சப்தம் அவர்களுக்கு கேட்காது. நீ அவர்கள் உன்னை தனியே விட்டு திரும்பச் செல்லும் காலடி ஓசையை கேட்பாய். நினைத்துக் கொண்டிருந்தாய் பூமியில் நிரந்தரமாய் இருந்து விடலாம் என்று, உன் உறவுகளோடு சந்தோஷமாய் என்றென்றும் கழிக்கலாம் என்று, உன் சந்தோஷம் குதூகலம் நிலைத்திருக்கும் என்று. தவறு, உன் நினைப்பு தவறு. உன் உறவு, சந்தோஷம், குதூகலம் அனைத்தும் உன்னை விட்டு தனியே பிரிந்து விட்டன. நீ தனியாய் உன் சொந்த இடத்தில் உன் கேள்வி கணக்கை எதிர்நோக்கியவனாய். அப்போது அனைத்திற்குமாய் வருந்துவாய். நீ வாழும்போது செய்த செயல்கள், 5 வேளை தொழுகையை அலட்சியம் செய்தாய். இசையின் இன்ப வெள்ளத்தில் திளைத்தாய். பெற்றோரையும் மற்றோரையும் அவமதித்தாய். ஹிஜாப் உனக்கு சிறையாயிருந்தது. இறைக்கட்டளைக்கு மாறு செய்தாய். இஸ்லாமிய அறிவை பெற உனக்கு நேரமில்லை. இப்போது வருந்துகிறாய். உன்னால் தப்பிக்கவே முடியாது. உன் ஒவ்வொரு செயலுக்கும் நீ அனுபவிக்கப் போகிறாய். தனியாய் கபரில் துணைக்கு உன் அமல்கள் மட்டும். சொந்தம், பந்தம், பணம், நகை எதுவும் பயனளிக்காத தனிமை கபர் வாழ்க்கை. உன் அமல்கள் மட்டுமே துணையாய். உன் இருண்ட இல்லத்தில் நீ உன் அமல்களோடு மட்டும். மனிதா, இது சத்தியம். இந்த மரணத்தை உன்னால் நிராகரிக்கவே முடியாது. எனவே இந்த சிந்தனையை ஒவ்வொரு வினாடியிலும் ஞாபகத்தில் வை. ஒவ்வொரு நிமிடம், நாள், வாரம் முழுதும் நீ தவறு செய்யும் காலத்தில் எல்லாம் நினைத்துக்கொள். நம் சந்தோஷத்தை குலைக்கப் போகும் தருணம் தான் மரணம். முஸ்லீமாக பிறக்க வைத்த நம்மை அல்லாஹ் தஆலா முஸ்லீமாக வாழ வைத்து முஸ்லீமாக மரணிக்க செய்வானாக. ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக்க அன்த ஸமீஉல் அலீம் துப் அலைனா இன்னக்க அன்தத் தவ்வாபுர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.